ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்லாஸ்ட்ன்ற ஒரு சர்வைவல் ஹாரர் கேம் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த கேமோட கதையும் புரியல, கான்செப்ட்டும் புரியல. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ரோம் பண்ணிவிட்டு இந்த கேம் வந்து குவிட் பண்ணிவிட்டேன் பயந்துட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த கேம் வந்து மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ட்ரை பண்ண சொன்னார். ஸோ இது வந்து நீ பண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து மறுபடியும் வந்து ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து நீட்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ பசல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பயப்படாமல் ப்ளே பண்ணோம் மெயினாக. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப பயங்கரமான கேம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்ப்போம், உள்ளே போனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அவுட்லாஸ்ட் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. பட் ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தால இப்போதைக்கு என்னால் லைவ் பண்ண முடியாது. இன்கேஸ் யாராச்சும் லைவ் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அவுட்லாஸ்ட் விசில் ப்ளோவர் பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட்லாஸ்ட்ன்ற இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக இருக்குமா, ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்ஷுவல் கண்டென்ட் எல்லாம் அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கும் யாரும் பார்க்காதீங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைல்ஸ் அப்ஷர். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர் இன்வெஸ்டிகேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பயங்கரமான விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிஸ்க் எடுத்து ரிப்போர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இவனோட கேரக்டர் கைஸ். அதாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான விஷயத்த லைக் இந்த சிம்பிளி சரத், அதாவது நம்ம யூடியூபர் இதில் பார்த்தாக்கா சிம்பிளி சரத் இருக்கார்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமான அபார்டண்டான விஷயத்தில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மவுண்ட் மேசிவ் அசைலம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில அத்துமீறல்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து சில தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கும். இந்த கேமரா வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உசுரோடு வரணும். ஸோ நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உசுரோடு தான் வரணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த கேமில் வந்து வெப்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹைட் ஆகி தான் வரணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒரே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடணும், ஒளியணும், தப்பிச்சு வரணும். ஸோ அதான் நம்மளோட இது. ஓகே, வந்துட்டோம் அசைலமுக்கு. அசைலம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட்டான ஏரியாவில் தான் அங்கே இருக்குது. பார்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, வந்துட்டோம் கைஸ். சின்ன கைஸ் சொரன்னு கேட்குது. ரேடியோ நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சடனாக பார்த்தா சிக்னல் கிடைக்காத மாதிரி இதாகுது. ஓகே, மோஸ்ட்லி ஜாமர் ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் நினைக்கல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்தது. ஸோ இந்த கேமில் என்னென்ன நடக்குது, ஸோ என்னதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மெயிலு. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவனுக்கு வந்து பேரெல்லாம் எதுவும் போடலை. ஸோ ஃப்ரம் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் மேசிவ் அசைலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மர்காஃப்ன்ற ஒரு கார்பரேஷன் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது, மெயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மர்காஃப் கார்பரேஷன் கீழே வந்து வேலை செஞ்சுருக்கான். அதாவது இந்த மவுண்ட் மேசிவ் அசைலம்குள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் விஷயமாக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்கான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீம் தெரப்பின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இந்த பைத்தியக்காரங்களாம் இருப்பானுங்களே. ஸோ அது பேஷண்ட்ஸ் வச்சு ஏதோ ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மர்காஃப் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அது மர்காஃப் கார்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அமௌண்ட் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ மவுண்டனுக்கு நடுவில் தான் இந்த இதுவே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதான் இந்த அசைலமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மவுண்டனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஓகே, என்னடா இது கைஸ். ஓகே, நம்ம கேமரா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேமரா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும். மெயினாக பார்த்திங்கன்னா உயிரோட வரணும் கைஸ், அதான் மெயின் டாஸ்க்கே. ஓகே, நைட் விஷனும் இருக்குது. ஓகே,
கேஸ் நம்ம வந்து இப்போ கீழே இறங்கி போகலாம். ஓகே, யாருமே இல்லை, ஆனால் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. இப்போ மார்க் ஆஃப் கார்ப்பரேஷன் அவங்க இருந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து ஆளுங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பேஷண்ட்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயிலில் வந்தது பார்த்திங்களா, ஸோ அதில் வந்து இந்த இடத்துல ஏதோ ரிசர்ச் மாதிரி ட்ரீம் தெரப்பின்னு சொல்லிட்டு ஏதோ நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ட்ரீம் தெரப்பினா லைக் வந்து இந்த ஒரு மனுஷனை பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிலைக்கு தூங்க வச்சு ஸோ அவனை வந்து ட்ரீம் ஸ்டேட்டு கொண்டு போயிட்டு. ஓகே, என்ன இது லெஃப்ட் கிளிக் பட்டன். ஓகே, லெஃப்ட் கிளிக்கில் வந்து இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. என்னென்னா கேமரா ஓப்பன் ஆகுது. ஓகே, வந்துட்டோங்க உள்ளே. ஓகே, ரைஸ் ஒரு கேமரா, ரைட் கிளிக். ஓகே, சூப்பர். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டினாக்கா இந்த மைல் செப்சர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நோட் வந்து எழுதிக்குவானா. ஓகே, இந்த நோட்டில் வந்து என்ன போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மவுண்ட் மேசிவ் அசைலம். ஓகே, என்ன போட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கொஞ்சம் வேடாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ஃபோன் டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசைலம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க. 1971 நினைக்கிறேன் கைஸ். 1971 தானே? 1971 பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மவுண்ட் மேசிவ் அசைலம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில கெட்ட பேரெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மார்க் ஆஃப் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணி ஸோ அவங்க வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஓப்பன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ஆஃப் கார்ப்பரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து சேரிட்டிக்காக ஏதோ ரன் பண்ணுற இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சேரிட்டி மீன்ஸ் இவங்க வந்து வழியை வந்து சேரிட்டின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. பட் ஆனால் உள்ளே வந்து ஏதோ பண்ணுறாங்க கைஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேரிட்டி தான் நடத்துகிறாங்க. இது வந்து சைடில் வந்து இந்த அசைலம் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. பட் ஆனால் இந்த அசைலம் கூட அவங்க வந்து இதாக தான் பண்ணுறாங்க, அதாவது ஏதோ ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க வந்து பேஷண்ட் வந்து குணப்படுத்தலை. ஓகே, அந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது கைஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து உள்ளெல்லாம் போயிட்டேன். உள்ளே போயிட்டு சில ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளே பண்ண தெரியாமல் நான் வந்து வெளியே வந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணவே இல்லை. ஓகே, பட்னா பயங்கரமாக தான் கைஸ் இருக்குது. ஜம்ப் பண்ணி மேலே போடா. ஓகே, ஜம்ப். இன்கேஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் கிடச்சதுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க கைஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே, ஜம்ப். ஓகே, என்னடாச்சு கைஸ்? இவ்வளோ நேரம் கரண்ட் இருந்தது, நம்ம வந்து உள்ளே வந்தோடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, கேமரா எடுத்துகிட்டு எஃப்எல்னா ஓகே நைட் விஷன் வந்துடுச்சு கைஸ். ஓகே, நைட் விஷன் யூஸ் பண்ணால் பேட்ரி ஹெல்த் வந்து இதாகுமா, குறையுமா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, மோஸ்ட்லி நம்ம வந்து நைட் விஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இந்த ரூமில் மட்டும்தான் கரண்ட் போயிருக்கா? நான் கூட எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து கேமரா பிடிச்சி தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இங்கே யாரோ இருக்கானே. யாரா நீ? ஃபவுண்டரா என்ன? அசைலமோட ஃபவுண்டராக இருப்பானா? ஓகே, பார்க்குறதுக்கே ட்ராகுலா மாதிரி இருக்கான்டா. சரி, ஓகே. இவனுங்க வேறு ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஜம்ப்ஸ்கேர் கொடுக்குறன்ற பேரில் சில காமெடிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு காமெடி போல் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஸ்குவீஸ் பண்ணி போகலாம் போல் இருக்குது. ஓகே, இந்த கேப்பில் வந்து போகலாம். இந்த இடத்துல பாருங்களேன் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பேஷண்ட்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. எல்லாமே ஒரு மாதிரி பாலடைஞ்ச இது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. வழியவே செக்யூரிட்டி கூட இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் செக்யூரிட்டி யாருமே காணோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரூம் போகுது கைஸ். ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. என்ன டாக்குமெண்ட் இது? ஓகே, ஜெயலலிதா பார்த்துக்கலாமா? ஓகே, தெரப்பி ஸ்டேட்டஸு. ஓகே, ப்ராஜெக்ட் வால் ரைடர்ன்ற மாதிரி போட்டிருக்கு. மார்க் ஆஃப் கம்பெனி. ஓகே, புள்ளி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து குணப்படுத்தலை, அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புள்ளின்ற ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்போஜோனிக் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு மிஷின்குள்ளே வந்து பேஷண்ட்டை போட்டு அவங்கள வந்து ட்ரீம் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களோட மூளையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு இதுதான். ஸோ அது பார்த்திங்கன்னா புள்ளின்ற இது இருக்கான் பார்த்தீங்களா பேஷண்ட்டு. ஸோ அவனோட ஸ்டேட்டஸோட இது
ஓகே இப்போ நிலைமை எப்படி இருக்குது அவனோட இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து புள்ளி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவால் தான் இந்த இடத்துல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே இப்போனா புள்ளிக்கு வந்து அவங்க அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே எவன்டா அவன்? ஓகே இந்த இடத்துல சேர்த்து விட்டுருக்காங்க இவங்கள பற்றி தெரியாமல். பட் ஆனால் அவனுங்க வந்து புள்ளியை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பாவிகளை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மோர்காஃப் பார்த்தீங்கன்னா சில வெளியே தெரியக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லீகலான விஷயத்த பண்ணுறாங்க போல் இருக்கு. ஓகே இந்த பக்கம் தான் போகிற மாதிரி வழி இருக்குது. ஓகே யாரா நீ? இவன் தான் கைஸ். ஓகே எவனோ ஒருத்தன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஓகே ஐ மீன் இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே இவனை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஹியூமன்ஸை. ஓகே ஹியூமன்ஸாக என்ன? ஆக்சுவலாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி சில சைக்கோஸ் தான் வருவானுங்க. நான் தான் சொன்னேன்ல. ஸோ இங்கே வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு. ஓகே என்னடா ஓப்பன் ஆகிடுச்சு? இவ்வளோ நேரம் ஓப்பனே ஆகலை கைஸ். அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தது. அதனால தான் நான் வந்து அந்த பக்கம் போகலை. இல்லை இது வந்து ஓப்பனில் தான் இருக்கா ஃபஸ்ட்லேருந்து தெரியலையே. சரி விடுங்க. அந்த பக்கம் ஒருத்தர் போனால் ஓகே பிளர்ராக இருக்குது இந்த இது ஸ்க்ரீனு. ஓகே இந்த கிளாஸ் எல்லாம் பிளர்ராக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஐயோ யாரா நீ? இருங்க நான் லைட் ஆன் பண்ணுறேன். போய் சிவனும் ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தான். என்னாச்சு? ஓ மை காட் கைஸ் சம்பவம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் டெட் பாடிஸாக இருக்குது. தலையை வேற வெட்டி வச்சுருக்கானுங்க. தலையவே காணும். வெட்டி வச்சதில்ல. ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது கைஸ். நான் தான் சொன்னல. ஸோ இது வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து இதாக இருக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டெட் பாடி. மொத்தமாக வந்து 3 டெட் பாடி. அங்கே ஒன்று தொங்கிட்டு இருக்கு. 4 டெட் பாடி கைஸ். பாவிகளா கைஸ் எவன் பண்ணி வச்ச வேலைன்னு தெரில. இந்த இடத்துல பாருங்களேன். ஆனால் இந்த கேமில் வந்து சில சென்சாரெல்லாம் நான் பண்ணி தான்டா ஆகணும். சில விஷயத்தை ஹைட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல கால் இருக்குது. இல்லைன்னா நான் தனித்தனியாக பிச்சு வச்சுருக்கேன். நான் என்ன கசாப்பு கடைக்கு வந்தேன்னா என்ன? பார்த்தா அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. இன்னியாரா கைஸ் உயிரோடு தான் இருக்கான். ஓகே என்னாச்சு? யார் ஒன்று கொன்னா? ஓகே என்னால் ஃபைட் பண்ண முடியாதா? நான் ஹைட் ஆகணும். ஓகே மெயின் டோரை அன்லாக் பண்ணி செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம் போன்ற மாதிரி எவனோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யாரா நீ பார்க்க சோல்ஜர் மாதிரியே இருக்கு. பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து சோல்ஜர் மாதிரியே இருக்கான். டப்பா செத்துட்டாங்க ஐஸ். அவனை பாருங்களேன் ஒரு கம்புக்குள்ளே அப்படியே சொருவி வச்சுருக்காங்க. யாரா அது ஐஸ்? இவன் வந்து வேரியன்ட்ஸுன்ற மாதிரி சொன்னான். ஸோ உன்னால் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது. நீ வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போ. ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம் போயிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்கிறான். யாராக இருக்கும்? இந்த இடத்துல பாருங்களேன் ஃபுல்லாக தலையை வெட்டி வச்சுருக்கானுங்க கைஸ். ஆனால் யாருன்னு தான் தெரியல. வேரியன்ட்ஸுன்ற மாதிரி சொன்னான். வேரியன்ட்ஸ் யாரா அது? வேரியன்ட்ஸு ஓகே இந்த பக்கம் ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. என்னது கைஸ்? அந்த பக்கம் இன்னொருத்தன் போகிறான். என்னடா க்ளோஸ் பண்ணிட்டான் கைஸ். இந்த இடத்துல சில பைத்தியங்களும் இருக்குது. வேரியன்ட்ஸும் இருக்கான்னு சொன்னாங்க. எந்த வேரியண்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே ஓப்பன். அப்போ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவனை வந்து கவனிக்கவே இல்லை கைஸ். இப்போ தான் இவனை வந்து கவனிக்கிறேன். பாவி. ஓகே இருங்க நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்குவோம். பேட்ரி வேறு இல்லை. ஓகே நம்ம வந்து பேட்ரி கிடச்சா எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறையா இருந்தாக்கா. ஓகே இந்த பக்கம் இன்னொருத்தன் போனான். பார்க்க வித்தியாசமாக இருந்தான். பெருசாக இருந்தான். இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லாமே உடஞ்சி கிடக்கு கைஸ். தான் யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் வீடியோ கேப்சர் பண்ணுவோம். ஒன்றுத்தையும் விடக்கூடாது. இன்கேஸ் நம்மளுக்கு நைட் விஷன் வேணால் போட்டுக்கலாம். ஓகே லிட்டில் பிக்கா? யாரா நீ? பார்க்க வேரியண்ட் மாதிரியே இருக்க. இவன் தான் வேரியண்ட்டா என்ன? தூக்கி போட்டான்டா. அட்டா பாவி கைஸ். இவன் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். பார்க்கவே ஒரு மாதிரி பேய் மாரி இருந்தான் கைஸ். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி சில சைக்கோஸ் தான் வருவானுங்க. யாரா நீ? பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்க. நான் மைல்ஸ் அப்ஷரு. இந்த இடத்துல வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். ஓகே கைஸ் யாருன்னு தெரியல. ஓகே ஓகே கடவுள் தான் ஒன்று அனுப்புனாங்களா? டேய் நான் என்ன டேய் நான் கடவுள்லாம் அனுப்புடா. நானாக தான்டா வந்தேன். ஓகே உன்னை கடவுள் தான் அனுப்பியிருப்பாங்க. நீ உனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். யாரா நீ? பைத்தியக்காரனா என்ன? ஆக்சுவலாக வந்து இதில் வந்து சில நல்லவனுங்களும் இருப்பானுங்க. நல்லவங்க மீன்ஸ் அவங்க வந்து நம்மளை அட்டாக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. பட் ஆனால் இவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. திடீர்னு வந்தான்.
நம்ம கேமராவை பார்த்தா கேமரா வச்சுருக்கோமா? கேமரா அதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல பாருங்களேன். ஓ செக்யூரிட்டியெல்லாம் உள்ளே செத்து கிடக்கானுங்க. அதான் வழி யாருமே இல்லையா? ஓகே பாருங்களேன், இந்த இடத்துல ஃபுல்லாகவே செக்யூரிட்டிஸ் எல்லாம் செத்து கிடக்கானுங்க. எத்தனை பேர் எப்போவா பாவிகளா? ஓகே இந்த இடத்துல பாருங்கள், இருங்க இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு வந்து ஆதாரம் கைஸ். ஓகே அந்த கிழவனையும் பிடிச்சிருக்கலாம், வீடியோ எடுத்துருக்கலாம். ஓகே இந்த இடத்துல பாருங்கள் எல்லாம் செத்து கிடக்கானுங்க. டேய் என்னடா உட்காந்த மணிக்கே செத்து இருக்க? வாக்கி டாக்கி இருக்கா? வாக்கி டாக்கி இருந்தால் வழியை ஹெல்ப்பு கேட்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து இதெல்லாம் ஜாமர் ஃபிட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே இது என்னது? ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு படிப்போம். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மவுண்ட் மேசி சேலமில் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆளுங்களெலாம் அனுப்பியிருக்காங்க உள்ளே. பட் ஆனால் மிலிட்ரி ஆளுங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே வந்து ஒருத்தர் மிலிட்ரி ஆள் மாதிரி இருந்தான். ஸோ அவனை வந்து எப்படி சொறி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சாரி கேஸ், ஆக்சுவலாக வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ஓகே பிரச்சனை பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் ஆனால் பாருங்களேன் ஃபுல்லாகவே இந்த இடத்துல உடஞ்சி கிடக்கு. மிலிட்ரி ஆளுங்களை வேறு செத்து கிடக்கானுங்க. நான் வழியே வரும்போதே பார்த்தேன் சில வண்டிகள்லாம் இருந்தது. ஸோ மிலிட்ரி வண்டிங்கள்லாம் நான் கூட நினச்சேன் ஸோ அந்த இடத்துல வந்து மிலிட்ரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் செத்து கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. பார்த்தா எல்லாமே இப்படி இருக்குது கைஸ். கரண்ட்டு வேறு கட் ஆகிடுச்சு. கரெக்டான நேரம்டா. ஓகே இது என்ன? இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகே இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் கைஸ், அதாவது ஸ்டேட்டஸ் தான். வால்கர்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டு தான் கைஸ் இது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வால்கர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இதாக இருந்திருக்கான். ஸோ சோல்ஜராக இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டியாக தான் வந்திருக்கான் முதல்ல. ஸோ செக்யூரிட்டியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் வந்து யூஸ் பண்ணது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டோஸை வந்து போட்டதால் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா அன்ஸ்டாப்பபிளாக ஆகியிருக்கான். ஸோ அன்ஸ்டாப்பபிள் மீன்ஸ் அவன் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து அவன் ரியாக்ட் பண்ணியிருக்கான். ஸோ முதலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சோல்ஜர். ஓகே இந்த பக்கம் வேறு ஒருத்தர் இருக்கான். ஓகே ஒன்றும் பண்ண மாட்டால டேய் தம்பி. ஓகே டேய் ஆனால் சில பேரில் சும்மா தான் இருப்பானுங்க. ஓகே சும்மா தான் இருப்பான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா முதலே ஒரு சோல்ஜர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பார்த்திங்கன்னா பிஹேவ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதாக இருக்கான். ஸோ ஒரு வேரியண்ட் மாதிரி ஆகிருக்கான். ஸோ வந்து வேறு யாரும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓகே இவனும் ஒன்றும் பண்ணலை கைஸ். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான் பார்த்தீங்களா. ஸோ அவன் தான் அவனை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே டோஸை போட்டதால் பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா இதாக மாறி இருக்கான். ஸோ ஒரு வேரியண்ட் மாதிரி மாறி இருக்கான். ஓகே ஆனால் பாருங்களேன் இவனுங்க வந்து ரிசர்ச் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமலே ஏதோ பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால தான் வந்து இப்படி ஆயிருக்கு. ஓகே கீ கார்டு கிடச்சிருச்சு கைஸ். கீ கார்டு மீன்ஸ் செக்யூரிட்டி கீ கார்டு கிடச்சிருச்சு. ஓகே சூப்பர் கைஸ். ஓகே ஓகே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிக்குவானா, அது ரிப்போர்ட்டில் வந்து எழுதியிருக்குவானா. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் படிக்கணும் கைஸ். இந்த நோட்டெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் படித்தாலே போதும். ஓகே நம்மளுக்கு வந்து கீ கார்டு கிடச்சிச்சு. இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு என்னடா நீ திடீர்னு வர அடா பாவி இவனா சும்மா இருந்தேன் என்னடா எப்படா தப்பிக்கிறது, ஏதாச்சும் பண்ணோமா என்ன? அடா பாவி ஐயோ பாருங்களேன் நல்லா தானடா இந்த திடீர்னடா ஆச்சு. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுன்ற மாதிரி கேட்குறடே. நீங்களே தான்டா என்னை யாராச்சும் காப்பாற்றணும். நானே இங்கே வந்து மாட்டிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வாக்கர். ஸோ கிறிஸ் வாக்கரை தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வால்கர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சில எல் வந்து சைலண்ட்டில். ஸோ வாக்கர்ன்ற மாதிரி பேர் போட்டிருக்காங்க. ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மெயினாக ஒரு டாக்டரோட பேர் வந்து போட்டிருந்தது. என்னடா அது டாக்டர் பேர்? இருங்க மறந்து போச்சு, கேட்போம். எங்கே? ஓகே இருங்க டேப்லெட் தான் பார்த்துக்கலாம்ல. டாக்குமெண்ட்லேருந்து இருந்தது ரூடால்ஃப் ஃபோர்னிக். ஸோ ரூடால்ஃப் ஃபோர்னிக்ன்ற மாதிரி ஒரு டாக்டர் தான் பார்த்திங்கன்னா அந்த வால்கரை பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கான். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. இது என்னது கைஸ்? இந்த பக்கம் ஒரு வழி போகுது.
என்னடா கைஸ், இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது. இந்த இடத்துல இது இருக்குது கைஸ், ரேடியோ இருக்குது. பட் ஆனால் அது வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜாமர் வச்சுருக்காங்கல்ல. ஸோ ஒரு வழி எங்கேயும் போகாது. ஸோ இதுக்குள்ளேயே வந்து நான் ஏதாச்சும் பேசிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சும் பார்க்க முடியுதா? ஓகே, இது வந்து என்ட்டு தானா? ஸோ இதுக்கு மேலே பார்க்க முடியாது போட்டிருக்கு. ஓகே, இதுதான் கைஸ் மெயின் கேட்டு. பட் ஆனால் இது வந்து லாக் ஆகிருக்கு பாருங்களேன். ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கு. ஓகே இருங்க, இதை ஓப்பன் பண்ண முடியுதா? ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இங்கே ஏதாச்சும் இது இருக்கா? பேட்ரி ஐயா, பேட்ரி ஏதாச்சும் இருக்கா? பேட்ரி இது இருக்க மாதிரி இல்லை கைஸ். ஆனால் டாய்லெட் ஃபுல்லாகவே இதாக இருக்குது, ரத்தமாக இருக்குது. ஓகே போகும். ஓகே, எப்படா போகணும்? எப்படி போகணுன்னு தெரியல. வழி வேறு எனக்கு தெரியல. என்னடா சத்தம்? சத்தம் வேறு பயங்கரமாக கேட்குது. எனக்கு வேறு பயமாக இருக்கே. சரி ஓகே, கரண்ட் வேறு இல்லை கைஸ் எங்கள் வீட்டில். நானே தனியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. பட் ஆனால் லாக்காக இருக்குது. ஓகே, அந்த பக்கம் யாராச்சும் இருக்காங்களா என்ன? ஓ, இப்படி தான் வந்தோம்ல. ஸோ இப்படி போகணும் நம்ம அப்போயே. ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், கேட்டு போட்டு லாக்காக இருக்குது. நம்ம வந்து மேலே வழி இல்லை போட்டிருக்கு. மேலே வழி இருக்குது. பட் ஆனால் நம்மளால் போக முடியல. ஓகே, இப்படி போக முடியாது போட்டிருக்கு. ஓகே, ஒர்க் ஆகலை. டே யாராடி? எவனோ ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுகிறான். யாரா நீ? திடீர்னு வந்து கீழே விழுகிறான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது என்ன இது? ஓகே, எலக்ட்ரிக்கல் ரூம், லைப்ரரி, ரீக்ரன்ச். ஐயோ, இது வேறு வாயில் வர மாட்டேங்குது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வாலா, சரி ஹாலா. சத்தியமாக தப்பாக சொன்ன மன்னிச்சுங்க, என் வாயில் வர மாட்டேங்குது, என் மைண்டில் வருது. ஓகே, கேஃபெட்டேரியா, சேப்பல்லாம் இருக்கா? சேப்பல்னால் என்னன்னே தெரியல. ஓகே, யாரா நீ கைஸ்? அந்த பக்கம் ஒருத்தர் போகிறான். இருங்க, இதையும் வீடியோ பிடிச்சிக்குவோம். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அதாவது வீடியோ வந்து அவங்களுக்கு வழி உலகத்துக்கு காமிச்சிட்டு தான் போகணும். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் செத்து கிடக்கானுங்க. எவன்டா பண்ண இந்த வேலை? ஓகே, இந்த பக்கம் ஒரு பேட்டரி இருக்குது. ஏதோ சத்தம், இருடா சத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்களா யாரோ அடைச்சி வச்சுருக்கானுங்க. ஸோ எதுக்கு அடைச்சி வச்சுருக்கானுங்கன்னு ஒன்றும் புரியல. ரத்தா செதறி கிடக்குதுடா. இடத்துல பாருங்களேன். எப்பா, ஓ இந்த கேட்டு, இந்த டோர் தான் பார்த்தீங்கன்னா இவனும் ஒருத்தன் லாக் பண்ணியிருக்கான். மோஸ்ட்லி அந்த பைத்தியக்காரனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே ஓடிட்டு தான் இருக்கான். எங்கே ஓடுறான், எதுக்கு ஓடுறான்னு அவனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணு. இந்த பாவி கைஸ், நினச்சேன்டா உள்ளே எவனையாச்சும் போட்டு பொழந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடம் இவனை வந்து பொழந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி செக்யூரிட்டி தான் கைஸ் செத்து கிடக்கானுங்க. ஓகே, விட்னஸா? யார் விட்னஸ்ஸு? செக்யூரிட்டி தான் செத்து கிடக்கானுங்க. ஓகே, இந்த பக்கம் என்ன? தலையும் கையும் கிடக்கு. ஓகே, நம்ம ஆள் பாருங்கள் மூச்சு வாங்குறான், முடியல போல் இருக்கு வந்து. ஓகே, இது இருக்குது கைஸ், செக்யூரிட்டி ரூம் இருக்குது. ஓகே இருங்க, நம்ம வந்து அந்த பக்கம் போய்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன? அடப்பாய் கைஸ், கரண்ட் வந்துருச்சு கைஸ், சூப்பர், நல்ல வேலை. நான் கூட பயந்து செத்துருவேன். கரண்ட் வந்துருச்சு, நல்ல வேலையா. ஓகே, அடா பாவிங்களா கைஸ், இங்கேயும் செத்து கிடக்கான் கைஸ். நான் கூட தலை லைட்டாக தெரிஞ்சுது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, இங்கேயும் செத்து கிடக்காங்க. லைட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். லைட்டை ஓகே ஆன் பண்ணியாச்சு லைட்டை. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் போட்டால் தான் கைஸ் ரொம்ப மாசாக இருக்கும். மாசானா மீன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பக்கம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு டாக்குமெண்ட் வந்து அப்புறம் படிப்போம் கைஸ். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி ரூமை வந்து அன்லாக் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து டாக்குமெண்ட் படித்தே கேம் வாதி முடிச்சிருவோம் போட்டிருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கைஸ், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கைஸ். இவனோ ஒருத்தன் பேசுகிறான். யாராவன்? இவனோ ஒருத்தன் முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு 2 ஒன்று தானா? அட பாவிகளா, 2 டோர் வச்சு ஏன்டா ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? ஓகே, 2 டோர் இருக்குது, நான் அது பார்க்காம. ஓகே, நம்ம ஆள் மூச்சு வாங்குறான் பயத்தில். ஓகே இருங்க, நம்ம வந்து செக்யூரிட்டி வந்து அன்லாக் பண்ணிட்டு போவோம். ஓகே, ஓப்பன். என்ன இருக்குது? ஓகே கைஸ், இந்த செக்யூரிட்டி ரூமா? இருங்க, க்ளோஸ் பண்ணிவிடுவேன் இதை. அப்புறம் எவனாச்சும் இப்போ வந்துட போகிறான் சடனா. ஓகே, இதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் கேட்டை வந்து அன்லாக் பண்ணோம். ஸோ அன்லாக் பண்ணி விட்றா. ஓகே, செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்சஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே சூப்பர் கைஸ். என்னாச்சு?
கைஸ் அந்த அந்த இடத்துல பாருங்களேன். டேய் என்னடா பண்ணுற? கைஸ் அவன் பார்க்கறதுக்கு அந்த ஃபாதர் மாதிரி ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா? சவன் தான் போட்டிருக்கு. ஏன்னா ஆஃப் பண்ணி விட்ட. ஓகே ரீஸ்டார்ட் த ஜென்ரேட்டர்னு பேஸ்மெண்ட்டா? ஓகே ஹைடா. கைஸ் இவனோ ஒருத்தன் வரான். ஏய் ஓடிடுறா. அடா பாவி கைஸ் இவனோ ஒருத்தன் வந்தான். அவங்க இந்த குண்டு பையன் தான் கைஸ் உடைக்கிறாங்க கைஸ் கதவை. பார்த்துட்டானே என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே பேஸ்மெண்ட்டை போயிட்டு ஜென்ரேட்டரை ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. டேய் அந்த கிழட்டு பையன் பண்ண வேலையால் இப்போ என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஓகே லிட்டில் பிக்கா. ஓகே நான் உன்னை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். டேய் நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா போட்டு இது பண்ணுற? ஓகே அவன் பாருங்களேன் வயிறை பார்த்தீங்கன்னா பானை சீஸில் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனோட லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. டேய் இப்போ லங்ஸ் ஓகேவாடா? ஓகே அந்த இதில் போட்டிருந்தது கைஸ் இவனோட லங்ஸ்லேயே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருங்க இதையும் வீடியோ எடுத்துக்குவோம். ஓகே பைபிள் எங்கே போனான்? எங்கே தான் கைஸ் போகிறான்? அந்த ரூம்குள்ளே போகிறான். ஓகே எட்டி பார்க்கும். ஓகே போயிட்டாங்க கைஸ். டக்குன்னு போவோம். பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே தான் போகணும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ரூம் கீழே இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தது. ஓகே போய் பார்ப்போம். என்னடா தண்ணியெல்லாம் ஊற்றுது. தண்ணியெல்லாம் வேறு ஊற்றுது. ஓகே இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா? ஓகே பேஸ்மெண்ட் பாருங்கள் எப்படி கிடக்கு, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஓகே இங்கே இந்த பக்கம் என்ன? ஓகே இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே டாக்குமெண்ட் 2 இருந்தது. ஓகே இது என்ன போட்டிருக்கு கைஸ்? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிப்னோட்டிசமும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை கொடுத்துட்டு, அது ஃபேக்கான கன்னை கொடுத்துட்டு, ஸோ அவனை வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணி, ஸோ ஹிப்னோட்டைஸ் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை கொடுத்து, ஸோ இன்னொரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா சுட சொல்லியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் அந்த ஹிப்னோட்டைஸ் இருக்க பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பாரபட்சமே பார்க்காம பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட் வந்து சுடத்துக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கான். அது ஃபேக்கான கன்னாக இருந்தாலும் ஸோ வந்து ட்ரிகரை வந்து அழுத்தியிருக்கான். ஓகே அதான் சொல்கிறாங்க. இந்த இடத்துலேயே பாருங்கள் எல்லாம் செத்து கிடக்கானுங்க. பேஸ்மெண்ட்டில் வந்து அவன் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நான் செத்தேன் கைஸ். ஓகே இப்போ வந்து ஜென்ரேட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொன்னாங்கல்ல. ஜென்ரேட்டரை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே இருந்தது. ஓகே இதானா? அழுத்தி விட்றா. 2 கேஸ் பம்பை ஆன் பண்ணணுமா? டப்பா கேஸ் பம்ப் எங்கடா இருக்குது? 2 கேஸ் பம்பை ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே இந்த இடத்துல 2 ரூம் மாதிரி போகுது கைஸ். இதில் தான் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இது வரைக்கும் தான் கைஸ் நான் வந்தேன். இந்த ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குவிட் பண்ணிவிட்டு வந்து கேம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் கைஸ். ஓகே இந்த பக்கம் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குமே. கைஸ் யாரோ வராங்க, கதவு உடைக்கிறாங்கடா. யாரா அது? கைஸ் எவனோட கதவு உடைச்சிக்கிட்டு இருக்கான், சத்தம் கேட்குது. மறுபடியும் அவன் தானே வந்துட்டானா? டேய் இருங்க பேட்ரி வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அது பேட்ரி வந்து புதுசாக வந்து மாட்டிக்கும். ஓகே யார் கைஸ் யாரா நீ? டே ஓடிடுறா. சிவனோர்த்த திடீர்னு வந்து நம்மளை வந்து அடிக்கிறான். பாவி கைஸ் நீ தான் இந்த இடத்துல இந்த சம்பவம்லாம் பண்ணி வச்சிருக்கியா? ஓகே ஓடிடு. ஓகே இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இப்படியே போ. ஓகே என்னடா இந்த பக்கம் போயிட்டோம். ஓகே ஊதிரா. ஓகே ஓடு குதிரா. ஓப்பன். ஓகே ஓடு ஒழிச்சிக்கோ. ஓகே இந்த இடம் எனக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த பாதிரியார் மாதிரி இருந்தால் பார்த்தீங்களா. ஸோ வந்து இதை வந்து ஆன் பண்ணால் அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணால் இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஓகே கைஸ் இவன் வேறு வெண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டேய் பாவிகளா, அந்த அவனை மாதிரியே பார்த்தீங்கன்னா வெண்ட் வந்து தப்பாக தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மறுபடியும் வரக்கூடாது, போகட்டும், போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேய் போயிட்டியாடா தம்பி? ஓகே இந்த பக்கம் தான் லிவர் இருக்குது. இந்த லிவரை வந்து ஆன் பண்ணிட்டா முடிஞ்சு கைஸ். லிவரை ஆன் பண்ணணும். ஓகே போயிட்டாங்க கைஸ். ஓகே இந்த இடத்த வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். இது ஒன்றும் கிடையாது. லிவர் ஆன் பண்ணுறா. லிவரை வந்து ஆன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பேட்டரி இருக்குது, பேட்டரிடா. ஓகே இப்போ போயிட்டு அந்த இதை சுவிட்ச் பட்டும் ஆன் பண்ணி விட்டால் போதும். ஓகே அவன் எங்கே கைஸ்? அங்கே தான் கைஸ் வரான். வரான் கைஸ். ஓடு உள்ள போய் ஒழிஞ்சிக்கோ. அவன்கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது, இல்லைனா பிச்சு போட்டுருவான் நம்மளை. ஓகே எங்கே கைஸ்?
ஓகே இருங்க, பேட்டரி வந்து ரீலோட் பண்ணிவிடுவோம். இல்லைண்ணா இப்போ தானே ரீலோட் பண்ணேன். ஓகே ஓடிடுவோம்மா பேசாமல். எப்படி இருந்தாலும் கைஸ் பார்த்துட்டாங்க கைஸ். எங்கடா பார்த்த? குதிச்சிட்றா. ஓகே ஓடு 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 ஓடு, இப்படி தான் போகணும். குதிச்சிட்றா. ஓகே கரெக்டாக தான் கைஸ் வந்துட்டோம். இப்போ இந்த பட்டனை அழுத்தி விட்ருவோம். அழுத்தி விட்றா. ஓகே அழுத்தி விட்டாச்சு. ஓகே பவர் வந்து வந்துருச்சு. ஓடிடு. ஓடு 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 ஓடு. ஓகே லைட் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்படி தானே வழி. ஓகே சூப்பர் கைஸ். இப்படியே பவரை வந்து ஆன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓப்பன். சூப்பர் கைஸ், பவர் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இது வந்து இது பண்ணுவோம். ஓகே எங்கடா செக்யூரிட்டி ரூம்? இங்கே தானே. அவன் அந்த பக்கம் போனால் மறுபடியும் வந்துடக்கூடாது கைஸ். ஏன்னா எல்லாம் உடஞ்சி கிடக்கு, உடஞ்சி போன மாதிரியே இருக்குது. ஓகே மறுபடியும் வந்து இங்கே தான் ஆப்ஷன் காமிக்குது. கொடுத்துட்டேன் கைஸ். ஓகே என்னாச்சு? யாரா அது? கைஸ் எவனோ ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடுறான். டாக்டர்ஸா என்ன? யார்? என்னை மன்னிச்சிடு சன். ஓகே நீ தான் விட்னஸ்ஸு, வேறு வழி கிடையாது, நான் உனக்கு இதை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறான். டேய் நீயா? அட பாவி. கைஸ் இவன் தான் அந்த ஃபாதர் யார் போட்டிருக்கு. ஓகே உன்னால் பார்க்க முடியுதான்ற மாதிரி கேட்குறான். த லார்ட் வால் ரைடரா? கைஸ் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் வால் ரைடரை பார்க்க முடியுதான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் வால் ரைடர் யாரா? எல்லாம் போட்டு பொழக்கிறான். ஓகே கண்ணுக்கு வரை யாருமே தெரியல. ஓகே அட்டப்பா எங்கேயோ கட்டி போட்டேன் கைஸ். தூக்கிட்டு போயிட்டான். கைஸ் இத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே வீடியோ வந்து என் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த டாக்டர் யார், அதான் அந்த ஃபாதர் யார் மாதிரி இருந்தால் பார்த்தீங்களா, ஸோ அவன் யாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.